இந்த நெத்திலி கருவாடு தொக்கு பண்றதுக்காக நான் இன்னைக்கு 150 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடை செதில் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 20ல இருந்து 25 சின்ன வெங்காயத்தை நீளமா நறுக்கி வச்சுக்கோங்க. அதோட 2 தக்காளியையும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. கூடவே 5 பல் பூண்டு எடுத்து அதையும் குட்டி குட்டியா நறுக்கிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ இதுல நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கும் போது அதுல இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல இதுல கருவாடு சேர்த்துருங்க. கருவாடு சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாமே கருவாடுல நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாசனை கமகமன்னு வருது. கருவாடு நல்லா வெந்துருச்சு. இதுல பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இதோட வாசனை இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளவுதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு தயாராயிடுச்சு. இந்த நெத்திலி கருவாடு தொக்கை பழைய சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த நெத்திலி கருவாடு தொக்கை நீங்களும் உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நெத்திலி மீன் குழம்பு பண்றதுக்கு நெத்திலி மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சை சைஸ் புளிய 10ல இருந்து 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கூடவே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா குழம்பு வைக்க போற பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்ததுமே இதுல 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாவை நீளமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இது கிளறி விட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் இதுல ஒரு நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து பேஸ்ட் மாதிரி ஆகுறது வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் அதோட புளிக்கரைசலையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சிருக்கிற மீனை சேர்த்துடலாம். மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். நெத்திலி மீன் சீக்கிரமா வெந்துடும். இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட சுவையான நெத்திலி மீன் குழம்பு தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி நெத்திலி மீன் குழம்பு உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெத்திலி கருவாடு பொடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1/4 கிலோ நெத்திலி கருவாடு செதில் உள்ளதை எடுத்து வச்சுருக்கேன். 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 2 டீஸ்பூன் ஜீரகம், முழு வத்தல், காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, வறுக்கும்போது கொஞ்சமாக சேர்க்கறதுக்காக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை சூடு பண்ணலாம். பாத்திரம் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க நெத்திலி கருவாடை பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக நம்ம அதை வறுத்தெடுக்க போகிறோம். செதில் இல்லாத கருவாடாக இருந்தால் செதில் நீக்கிற பிரச்சனை நமக்கு இருக்காது. இது செதில் உள்ள கருவாடை பயன்படுத்தி தான் நான் இன்னைக்கு இந்த கருவாடு பொடியை ரெடி பண்ண போகிறேன். கருவாடு கரைஞ்சிடக்கூடாது, அதனால மிதமான வெப்பத்திலே வச்சு கருவாடை நம்ம வறுக்கணும். கருவாடு கொஞ்சம் முதல்ல சூடான உடனே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வறுத்தா அது நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ கருவாடு கொஞ்சம் சூடாயிடுச்சு. சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். நம்ம வறுக்கிற கருவாடு கொஞ்சம் கலர் மாறணும். இப்பவே கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இதை கிளறி விடலாம். இப்போ நல்லா கருவாடை நம்ம வறுத்தெடுத்தாச்சு. செதில் நீக்கினதுக்கு அப்புறமா நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தலை போட்டு வறுக்கணும். காரம் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வத்தல் சேர்த்தா போதும். வத்தல் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஜீரகத்தை போட்டுட்டு அந்த சூட்லேயே அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வறுத்து எடுத்து வச்சுருக்க கருவாடையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வத்தல் அப்புறமா அந்த ஜீரகத்தையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, கொஞ்சமாக உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். அரைக்கும்போது அது நல்லா பவுடர் ஆகாத அளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கலாம். கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அதனால நம்ம இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.